கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இருந்தவரும் இருப்பவரும் வரப்போகிறமாகிய தகப்பன் இயேசு உங்களை அதிசயங்களை நடத்த வைக்கப் போகிறார். அல்லேலூயா. இந்த நாளுக்குண்டான அற்புதமான, அதிசயமான, வெற்றியான, விடுதலையான, சந்தோஷமான, உயர்வான, மேன்மையான ஒரு உயிருள்ள ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை என்ன என்று கேட்டால், ஏசாயா 35:6 வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவிலையிலே ஆறுகளையும் பாய்ந்தோடும். வனாந்தரமான ஒரு வாழ்க்கை, வெட்டாந்தரையான ஒரு வாழ்க்கை, காஞ்சுமான ஒரு வாழ்க்கை, துயரமான ஒரு வாழ்க்கை, தடுமாறுகிற ஒரு வாழ்க்கை, நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை, சுற்றி முற்றி பார்த்தா வாழ்க்கை ஒரு வனாந்தரமாக இருக்கும். ஒரு பக்கமும் வெளிச்சம் தெரியாது, ஒரு பக்கமும் பாதை தெரியாது, நடுக்கடலில் நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை, எங்கும் கரை காணவில்லை, கண்ணுக்கு கரை தெரியவில்லை. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே எங்கேயாவது வெற்றி கிடைக்குமா, எங்கேயாவது மீட்பு கிடைக்குமா, எங்கேயாவது விடுதலை கிடைக்குமா, எங்கேயாவது நிம்மதி கிடைக்குமா, எங்கேயாவது சந்தோஷம் கிடைக்குமா, எங்கேயாவது சமாதானம் கிடைக்குமா, எனக்கு படுத்தா தூக்கம் வரலையே, நிம்மதி இல்லையே, என் வாழ்க்கை விரக்தடைந்து போயிருக்கிறது, வாழ்வதை விட போய் சேர்ந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற நினைப்பிலே, அப்படிங்கிற ஒரு போராட்டத்திலே நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் ஒருவித நிந்தையிலே, ஒருவித அவமானத்திலே, ஒருவித தோல்வியிலே, எடுத்த காரியத்திலே ஜெயம் கிடைக்கவில்லை என்று நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டு இருப்பீர்கள். ஆனால் உங்களை அநேகர் நிந்தனைக்கு உட்படுத்தி, கேவலப்படுத்தி, அவமானப்படுத்தி, பரியாசம் பண்ணி, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எல்லார் கண்களுக்கு முன்பாக தலை நிமிர முடியாமல் தலைமுனிந்து நடக்கிற ஒரு நிலைமையில் நான் இருக்கிறேன் என்று நீங்கள் இருந்தீர்களா? அப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்கள் நிலைமையை மாற்ற போகிறார். இன்னைக்கு உங்கள் நிலைமையை மாற்ற போகிறார். உங்கள் வாழ்க்கை வெட்டாந்தரையாக இருந்தாலும் அந்த வெட்டாந்தரையில் ஒரு நீரூற்றை கர்த்தர் உங்களுக்காக உண்டு பண்ண போகிறார். உங்கள் வாழ்க்கை அவாந்தர வெளியாக இருக்கலாம், பாதை தெரியாத காரியம் இல்லை. கர்த்தர் அந்த அவாந்தர வெளியிலே உங்களுக்கென்றே ஒரு பாதையை போட்டு உங்களை வெற்றி நடக்க வைக்க போகிறார். ஆமென், அல்லேலூயா. தண்ணீர் இல்லாத இடத்துல தண்ணீரை வர வைக்க போகிறார். உங்கள் வாழ்க்கை தலைகளாக மாறப்போகிறது. பயப்படாதிருங்கள். இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை, வனாந்தரத்திலே தண்ணீர்களை உண்டு பண்ணுகிற கர்த்தர், அவாந்தர வெளியிலே பாதைகளை உண்டு பண்ணுகிற கர்த்தர் உங்கள் வாழ்க்கை பாதையை உண்டு பண்ணுகிறார். பாதை தெரியாமல் அலைகிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கென்றே ஒரு பாதையை காட்டுகிறார். கவலைப்படாதிருங்கள். கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். அறுப்பதுக்கு ஒரு காலம், கிழிப்பதுக்கு ஒரு காலம், எழும்புவதுக்கு ஒரு காலம், நீங்கள் பிரகாசிக்கிற ஒரு காலம் வந்துவிட்டது. கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். சந்தோஷமாக இருங்க, சமானமாக இருங்க, தோல்வியை பார்க்காதீங்க, நிந்தைகளையும் அவமானங்களையும் பார்க்காதீங்க, வெற்றியை பாருங்கள், விடுதலையை பாருங்கள், சுகத்தை பாருங்கள், மேன்மையை பாருங்கள். உங்கள் பார்வையின்படியே கர்த்தர் செய்ய போகிறார். உங்களுக்கு நான் அட்சிபிக்கிறேன். தகப்பன இயேசு மகாராஜாவுமே நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலே இந்த வேளையில் உடைய மகிமையின் கரமுடைய கிருபையின் கரமுடைய அற்புத கரமுடைய அதிசய கரம் கூட இருப்பதாக. இவர்கள் வாழ்ந்திருக்க முடியும், இவர்கள் உயர்ந்திருக்க முடியும், இவர்கள் செழித்திருக்க முடியும், இவர்கள் பெருகும்படி, இவர்கள் தோல்வியான வாழ்க்கையெல்லாம் ஜெயமான வாழ்க்கையாக மாறும்படி, பலவீனத்தில் பலனை கொடுத்து உயர்த்தி, ஆண்டவர் எல்லா கடன் பிரச்சனையும் மாற்றி அமைத்து இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி பெருக பண்ணுங்க. இரத்த கோட்டைக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.